3 நாள் பயணமாக இன்று மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் மண்டபத்தில் 18 மணி நேரம் தியானத்தில் ஈடுபடுகிறார். பிரதமரின் வருகையொட்டி குமரியில் 2000 போலீசார் பாதுகாப்பு. கடலில் கடற்படை கப்பல்கள் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் ரோந்து. பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் திமுக மனு. சென்னை நகர் முழுவதும் கோ பேக் மோடி என ஒட்டப்பட்ட போஸ்டர்கள். ஒருநாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. புதுக்கோட்டை திருமயத்தில் உள்ள கோயில்களில் வழிபாடு நடத்துகிறார். கடைசி கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு. வாரணாசி உள்ளிட்ட 57 தொகுதிகளில் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு. ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமானதற்கு பின்னணியில் சதி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. நண்பர் என்று சொல்லிக் கொண்டு புரளியை கிளப்புவதாக நவீன் பட்நாயக் பதிலடி. அரசு மீது குறை கூற முடியாததால் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புகிறது பாஜக. நியூஸ் 8 தமிழ்நாட்டுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் ஒடிஷா வளர்ச்சி மேம்பாட்டு திட்ட தலைவர் வி கே பாண்டியன் குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா மீதான குட்கா வழக்கு விசாரணையை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற பரிந்துரை. வழக்கு விசாரணைக்கு ஆளுநர் அனுமதி அளித்த நிலையில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. கேரளாவில் இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. வடதமிழ்நாட்டில் நாளை மறுதினம் முதல் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவான வெப்பம். ஜூன் 2க்கு பிறகு வெப்பம் படிப்படியாக குறையும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கருத்து. பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மதுரையில் கைது. செல்போன் பேசியபடி காரை ஓட்டிய புகாரில் வழக்கு. முல்லைப்பெரியாறு அணையில் ஜூன் 13, 14 மத்திய கண்காணிப்பு குழு ஆய்வு. புதிய அணை கட்ட கேரளா முயற்சிக்கும் நிலையில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அறிவிப்பு. தருமபுரம் ஆதீனத்தின் இன்றைய பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரிக்கை. பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். சொத்து வரி மற்றும் பெயர் மாற்றம் செய்வதற்கு 30,000 ரூபாய் லஞ்சம். திருவண்ணாமலையில் நகராட்சி பெண் வருவாய் ஆய்வாளர், வருவாய் உதவியாளர் கைது. ஆயிரத்து 1982 காந்தி திரைப்படம் வெளியாவதற்கு முன்பு மகாத்மா காந்தி குறித்து யாருக்கும் தெரியாது. பிரதமர் நரேந்திர மோடி சர்ச்சை பேட்டி. கன்னியாகுமரிக்கு 3 நாள் பயணமாக இன்று வரும் பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 18 மணி நேரம் தியானத்தில் ஈடுபட உள்ளார். இதையொட்டி கன்னியாகுமரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் நிலையில் பிரதமரின் தியானத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மற்றும் திமுக சார்பில் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் மோடி 3வது முறையாக போட்டியிடும் வாரணாசி தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி வருகிறார். விமானம் மூலம் திருவனந்தபுரம் வரும் பிரதமர் விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு இன்று மாலை 4:35 மணிக்கு வந்தடைகிறார். சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மாலை 4:45 மணிக்கு அரசு விருந்தினர் இல்லத்தில் இருந்து காரில் புறப்பட்டு பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். தொடர்ந்து பூம்புகார் படகு குழாமிற்கு செல்லும் பிரதமர் தனி படகு மூலம் சென்று விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைந்துள்ள பாறையில் ஸ்ரீ பாதம் மண்டபத்தில் தரிசனம் மேற்கொள்கிறார். மேலும் விவேகானந்தர் வெண்கலச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார். இரவு அங்கேயே தங்கும் பிரதமர் நாளை மதியம் 1 மணி அளவில் விவேகானந்தர் சிலை அமைந்துள்ள மண்டபத்தில் அமர்ந்து தனது தியானத்தை தொடங்குகிறார். சுமார் 11 மணி நேரம், அதாவது இரவு 12 மணி வரை தியானம் மேற்கொள்கிறார். இரவில் அங்கேயே ஓய்வெடுக்கும் பிரதமர் அதிகாலை மீண்டும் தரைத்தளத்தில் அமைந்துள்ள தியான மண்டபத்தில் மீண்டும் தியானத்தை தொடங்குகிறார். அதிகாலையில் தொடங்கப்படும் தியானம் மதியம் 1 மணி வரை நீடிக்கும் என கூறப்படுகிறது.
2 நாட்களில் சுமார் 18 மணி நேரம் தியானம் செய்துவிட்டு நாளை மறுதினம் மதியம் விவேகானந்தர் பாறையில் இருந்து புறப்படுகிறார். அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து 3 நாட்கள் தமிழ்நாடு பயணத்தை முடித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரியில் இருந்து திருவனந்தபுரம் செல்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைந்துள்ள பகுதியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கன்னியாகுமரியில் 2000த்திற்கும் மேற்பட்ட தென் மாவட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து நடந்து செல்ல அனுமதித்து வருகின்றனர். அதேபோன்று விவேகானந்தர் நினைவு மண்டபம் செல்லும் படகு சேவை தொடர்ந்து நடக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடலில் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல தூத்துக்குடி கடல் பகுதியில் இந்திய கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழு போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ், திமுக மனு அளித்துள்ளனர். வாக்குப்பதிவு முடியும் நாளை மறுதினம் மாலை வரை பிரதமர் தியானம் மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்டோர் மனு அளித்தனர். அதில் பிரதமர் மோடி தியானம் செய்ய அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர். அப்படி அனுமதி அளிக்கப்படும் நிலையில் தியான நிகழ்ச்சியை ஊடகங்களில் ஒளிபரப்பவோ செய்தி வெளியிடவோ தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். किसी परोक्ष रूप से साइलेंस पीरियड में जो चुप्पी रहने का समय होता है 48 घंटे चुनाव के पहले, उसमें कोई भी नहीं, चाहे कितना बड़ा लीडर हो, वो किसी रूप से सीधे रूप से या परोक्ष रूप से कैंपेनिंग नहीं कर सकता. அதேபோல திமுகவும் பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிராக உள்ளதாகவும் எனவே தடை விதிக்க வேண்டும் எனவும் கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருக்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு பிரதமர், இந்தியாவுடைய பிரதமர் இருப்பதனால் இது இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று. இது ஒரு தேர்தல் பரப்புரையாகும். அதனால் தான் அதை நாங்கள் கண்டிக்கின்றோம். இது ஒரு மறைமுகமான தேர்தல் உத்தியாகும், பரப்புரையும் ஆகும். எனவே இதை கண்டிக்கின்றோம். எனினும் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு துறையினரின் கட்டுப்பாட்டில் கன்னியாகுமரி சுற்றுலா தலம் முழுவதும் கொண்டுவரப்பட்டுள்ளது. பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கோபேக் மோடி என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஹேமந்த் அண்ணாதுரை என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள சத்தியகிரீஸ்வரர் சிவன் மற்றும் கோட்டை பைரவர் ஆலயங்களில் வழிபாடு நடத்துகிறார். மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பரப்புரையை முடித்துக் கொண்டு சாமி தரிசனம் செய்வதற்காக இன்று தமிழ்நாடு வருகிறார். தனி விமானத்தில் பிற்பகல் 3:05 மணிக்கு திருச்சி வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் செல்கிறார். பின்னர் சாலை மார்க்கமாக மாலை 4 மணிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அமைந்துள்ள சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு செல்கிறார். பழமை வாய்ந்த ராஜராஜேஸ்வரி உடனுரை சத்தியகிரீஸ்வரர் மற்றும் கோட்டை பைரவர் ஆலயங்களில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாட்டில் சுமார் அரை மணி நேரம் பங்கேற்கிறார். சாமி தரிசனத்தை முடித்துக் கொண்டு பின்னர் மீண்டும் சாலை மார்க்கமாக கானாடுகாத்தானுக்கு செல்லும் அமித் ஷா அதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டரில் திருச்சி செல்கிறார். பின்னர் தனி விமானம் மூலம் மாலை 5:20 மணிக்கு திருப்பதிக்கு புறப்படுகிறார். அமித்ஷாவின் புதுக்கோட்டை வருகையை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசாரும் 50க்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர்.